வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நேற்று விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இதோடைய பேச்சு கடந்த ஒரு வாரமாகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய வீடியோக்குள்ள கூட நம்ம பதிவு பண்ணியிருப்போம். இவங்க சேருவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கெல்லாம் ஒரு மலுப்பனான பதிலும் சரியான பதிலும் இல்லாமல் இருந்துச்சு. காங்கிரஸ் தரப்பில் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கேஸ் வாதாடிட்டு இருக்கிறாங்க, அதனால அவங்க டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு நியூஸை காங்கிரஸ்காரங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகளும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்கே பாஜக அவங்க சந்தோஷப்படுறதா இல்லை கவலைப்படுறதா அப்படின்னு தெரியல. அப்படிங்கிற அளவுக்கு தான் இவங்க பண்ணுற அலப்பறைகள்லாம் இருக்குது. ஏன்னா ஒருத்தவங்க வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறது எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த விஷயம் போக போக தான் தெரியும். இன்னும் சொல்ல போனால் விஜயதரணி அவர்கள் பாஜகவில் இணைஞ்சது பாதகமா இல்லை சாதகமா அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அடுத்ததா ஜெயலலிதாவுடைய பிறந்த நாள், அதை முன்னிட்டு ஏஐ அப்படிங்கிற தொழில்நுட்பம் மூலிமா அவங்களுடைய வாய்ஸ் ஓவர் ஒன்று வெளியாகிருக்கு. அந்த வாய்ஸ் ஓவரில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே மத்திய அரசு மாநில அரசை ரொம்பவே தரைக்குறவாக நடத்துது, அதாவது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை சரியாக கொடுக்கறதில்ல அப்படிங்கிற மாதிரியும், இப்போ நடந்துட்டு இருக்கிற மாநில அரசு அது ஊழலை கூட தான் போயிட்டுருக்கு, சரியான ஆட்சி நடக்கலை அப்படிங்கிற மாதிரியும், அதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல திறன்பட செய்கிறாரு அப்படின்ட்டு ஜெயலலிதா அம்மா அவருடைய வாய்ஸிலேயே ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஏஐ தொழில்நுட்பம் மூலிமா பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, இங்கே தமிழர் உரிமை மீட்போம் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கையும் இங்கே அதிமுக அவர்கள் பரப்பிட்டு வராங்க. அதையும் தாண்டி இங்கே செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் மக்களுக்காக கேள்வி அதிகமாக கேட்டது அதிமுக தான். கடந்த 5 வருஷத்தில் 16,000 சில்லற கேள்விகள் அவங்க கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், ஆனால் இந்த மாநில அரசு இப்போ நடந்துட்டு இருக்கிற திமுக அரசு வெறும் 9,000 சில்லற மட்டும்தான் கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா யார் அதிகமாக கேள்வி கேட்குறாங்க மக்களுக்காக அப்படிங்கிறத இதன் வாயிலாக நீங்களே புரிஞ்சுக்கிங்க அப்படின்னு வர நாடாளுமன்ற எலெக்ஷனை முன்னிட்டு இந்த ஒரு அறிவிப்பையும் டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் ஆட்சி பண்ண காலத்தில் கோ பேக் மோடி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ வெல்கம் மோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கேலோ விளையாட்டு அப்படின்னு விளையாண்டாங்க, அதுக்கு யாரை இன்வைட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள் தான். ஏன் இந்த இரட்டை வேடம் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயங்கரமாக தாக்கியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னொரு பக்கம் திமுக அவருடைய கூட்டணியில் யார் யாருக்கு எத்தனை சீட்டு அப்படின்ட்டு ஒரு 2 கட்சிக்கு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கிறாங்க. இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படிங்கிற அந்த ஒரு கட்சிக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தை அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அது போன முறையும் அப்படி தான் ஒதுக்கியிருக்காங்க, இந்த முறையும் அவங்களுக்கே ஒதுக்கியிருக்கிறாங்க. அதில் அவங்களுடைய ஏணி சின்னத்தில் போட்டி அழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை தாண்டி இன்னொன்று, நாமக்கல் மாவட்டத்தில் கொங்கு தேசிய கட்சி இருக்குங்க இல்லைங்களா, கொங்கு மண்டல தேசிய கட்சி இருக்குங்களா, அவங்களுக்காக ஒரு தொகுதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் அவங்கள, அதாவது ஈஸ்வர் அவங்கள உதயசூரியன் சின்னத்தில் தான் போட்டிடணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த 2 கட்சிக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒவ்வொரு தொகுதியை ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னு இந்த விஷயத்தில் பார்க்கலாம். அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இங்கே அண்ணாமலை அவர்கள் பேசின இன்னொரு விஷயம், அதாவது அவர் பேரணி நடத்திட்டு வந்தார் இல்லைங்களா, நடைப்பயணம். ஸோ அதில் 100வது நாள் அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல நாங்கள் வந்த உடனே எடுத்த உடனே திமுக மாதிரி பொய் சொல்ல மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மது கடைகளை மூடுவோம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. அது எப்படி அப்படிங்கிறதையும் அவர் செயல்படுத்த போகிறேன் அப்படிங்கிறதையும் சொன்னார். எப்படி அப்படின்னா, வருஷத்துக்கு 30% அப்படிங்கிற மாதிரி 3 வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக நாங்கள் டாஸ்மார்க்கை மூடிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பதிலாக நாங்கள் கல் கடையை ஓப்பன் பண்ணுவோம், தென்னை மரத்துலையும் இறக்கிக்கலாம், பனை மரத்துலையும் இறக்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார். ஏன்னா இந்த ஜனநாயகத்தில் யாரையும் குடிக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாத்து வாயும் போய் மூட முடியாது இல்லையா, அதனால் இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் செய்வோம்.
முக்கியமாக இங்கே ரசாயனம் கலக்கிற டிஆர் பாலு உற்பத்தி பண்ணுற அந்த சாராயத்தையும் ஜெகத் ரத்தேசன் அப்படிங்கிற உருவாக்கின்ற அந்த சாராய ஆலையிலிருந்து உருவாகிற எந்த ஒரு சாராயத்தையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஆணித்தனமாக சொல்லியிருக்கிறாருங்க. ஸோ இந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ஏன்னா இங்கே வர்ற எல்லாருமே மதுக்கடையை நாங்கள் மூடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர கண்டிப்பாக அதை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை. இந்த அதிமுக திமுக ஆட்சியும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை அப்படிங்கிறதான். ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் வந்த முதல் சைனே நீட்டை நாங்கள் ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கடைசி வரையும் அதை பண்ணலை. ரெண்டாவது, இங்கே மதுக்கடையை நாங்கள் முற்றிலும் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு கனிமொழி அவர்கள் இன்டர்வியூ எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையும் பண்ணலை. இப்படி அவங்க சொன்ன எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணலை அப்படிங்கிறப்ப வரப்போகிற கட்சி பண்ணுமா, அதுக்கு சாத்தியம் இருக்கா அப்படின்னு பார்த்தா கூட கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா இங்கே சாராயத்தில் வர காசை வச்சு தான் இந்த கஜானாவே தமிழ்நாடே நடக்குது அப்படிங்கிறப்ப அதை எப்படி அவ்வளோ சீக்கிரம் மூட முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வியும் கூட. சரி வாங்க, அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரஜினி அவர்கள் திடீர்னு சசிகலா வீட்டுக்கு போய் சந்திச்சிருக்கிறாரு. என்ன சந்திப்பு அப்படின்னு எந்த ஒரு நியூஸும் அஃபீஷியலாக வரல. இன்னும் சொல்லப்போனால் இது அரசியல் ரீதியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர எதற்காக அப்புறம் சந்திச்சாங்க அப்படின்ட்டு இன்னும் தெரியல அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வரும் வீடியோக்களில் கண்டிப்பாக அந்த ஒரு பதிவை பற்றி நான் மென்ஷன் பண்ணுறேன். என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இது புது சேனல் அப்படிங்கிறதுனால உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் என்ன அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷன் ஆக்குதுன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.